ஒரு நபர் தன்னை அமெரிக்காவில் இருந்து வந்ததாகவும் தனது தந்தை மற்றும் தாய் பெயர் வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனவும் கூறுகிறார். அவருக்கு ஆர்வம் இருப்பதால் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். உண்மையில் அவருக்கு காதல் பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் காதல் செய்வதால் எந்த ஒரு சட்டப்பூர்வமான பிரச்சனைகள் உள்ளனவா அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் உள்ளனவா என்பதை பார்க்கலாம். నేను సమझానే హిందీ है తెలుగు है ఇంగ్లీషా ఏం చదువుతున్నావు గాలి చెక్ చేస్తున్నావా ఇదంతా ఏరియా మొత్తం గాలి చెక్ చేస్తావా ఏమైనా పొల్యూషన్ ఉందా ఏమన్నా మీ ఊరు ఎక్కడ అక్కడ ఫారెన్ ఎక్కడ ఫారెనా ఎక్కడ ఫారెన్లా అమెరికా ఇక్కడ ఎవరు లేరా మరి నీకు ఉన్నారు ఏడురు కారు రావాలి కారు కోసమా ఇప్పుడు ఈ బట్టలతోటి అంతా ఎందుకు ఇట్లా తిరుగుతున్నాను ఇంటికాడ మంచిగా ఉండొచ్చు కదా. ஒரு நபர் தன்னை காருக்காக காத்திருக்கிறேன், ஒரு திட்டப்பணிக்காக இங்கு வந்தேன், MBA பட்டதாரி மற்றும் சவுதி அரேபியாவில் வீட்டிலிருந்து வேலை செய்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் அருகிலுள்ளவர்களிடம் விசாரிக்கையில் அவர்கள் கூறியது, இந்த நபர் மனநிலை பாதிப்புடன் இருக்கிறார், கடந்த ஒரு வருடமாக இங்குள்ளே இருக்கிறார், தேநீர் கொடுத்தால் குடிப்பார், யாராவது உணவு கொடுத்தால் அதை தூரத்தில் எடுத்துச் சென்று சாப்பிடுவார், ஆனால் சில சமயம் கொடுத்தவுடன் சாப்பிடுவார் என்றும் இவ்வாறு உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். మీ భార్య పేరు క్రిస్టియనా? ఇప్పుడు అమెరికాలో ఎన్ని సంవత్సరాలు ఉన్నావు? ఇప్పుడే వచ్చింది. ఇవాళ వచ్చినావా? అరబ్ ఇక్కడ మార్చుకుని పాస్పోర్ట్ మార్చుకొని దిగాను. పాస్పోర్ట్ పోయింది. ఏమైనా బిజినెస్ చేసేదా లేకపోతే ఎందుకు పోయినావు అమెరికాకు? కామర్స్ చేసుకున్నామని వర్క్ ఫ్రమ్ హోమ్ చేసాను. ఆ తర్వాత ఇక్కడ సరే కారు వచ్చిందంటే పద கார் லக்கிஸ்தப்பா மாதிரி. ஒரு நபர் காதல் காரணமாக இவ்வாறு ஆனார் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் என் கருத்தில் அவர் தனது ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் காதலை ஒரு தாங்காக கொண்டு பிச்சைக்காரராக மாறினார் என்று நினைக்கிறேன். எதிர்கால இந்திய இளைஞர்களே, நீங்கள் நாளைய தலைமுறையின் அடித்தளம். காதல் செய்வது தவறில்லை, ஆனால் எதிர்பார்க்கும் நபருக்கு உங்கள் காதல் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் முடிவுகளே உங்கள் வாழ்க்கை, நீங்கள் தேர்வு செய்யும் பாதையே உங்கள் இலக்கு. ஆனால் நீங்கள் இவ்வாறு மாற முயற்சிக்காதீர்கள். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஏதேனும் நல்ல தகவல் கிடைத்திருந்தால் நான் என் பணியில் வெற்றி பெற்றதாக கருதுகிறேன். ஆனால் உங்கள் வெற்றிக்கு நீங்களே காரணமாக இருக்க வேண்டும்.